வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டமானது பிப்ரவரி 2017 20ஆம் தேதி தான் இந்த போராட்டம் கிளிநொச்சியில் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. தொடர் கவனஈர்ப்பு போராட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னம் 2009 மே இன அழிப்பு முடிஞ்சு முகாமுக்குள்ளே இருந்து வந்து 2010 இந்த போராட்டம் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நடைபெற்றது. அந்த போராட்டத்துக்கு பார்க்க போனால் பின்புலமாக இருந்தது சில அமைப்புகள். உதாரணமாக மன்னார் பிரிஜைகள் குழு என்ற அமைப்பும் அதில் பிஷப் இருந்தவர், அவற்றை ஒரு அவற்றை உறுதுணையாக அவர் இருந்தவர் அவராலும், மற்றது சில அரசியல் கட்சிகளும் இதுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு கால் அந்த போராட்டத்தை ஒரு கால் நடத்துறதும் பிறகு அதை விடுறதுமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டம் பேசுபொருளாக ஈடுபடவும் இல்லை, அரசாங்கத்தாலேயோ சர்வதேசத்தாலேயோ அது பெரிய கவனத்துக்கு எடுக்கப்படவும் இல்லை. இந்த 2017 20ஆம் தேதி பிப்ரவரியில் இருந்து துவங்கப்பட்ட போராட்டம் மிக எழுச்சியாக நடைபெற்றது. நாங்கள் கூட அந்த போராட்டத்தை துவக்கும் போது இந்தளவு பேராதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கையில், முக்கியமாக அந்த தங்களோட பிள்ளைகளை தேடிக்கொண்டிருந்த அந்தளவு உறவுகளை, முக்கியமாக பெண்கள் அதிலே பங்கு கொண்டு எங்களை ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த பங்களிப்பு இருந்ததாவே எங்களுக்கு ஒரு 40 அடி பந்தல் போட்டிருந்த நாங்கள் அதில் அந்த பந்தலுக்குள்ளே கொள்ளாத அளவுக்கு ஜனங்கள் நாங்கள் அவர்களை திருப்பி அனுப்புகிற அளவுக்கு தான் அந்த போராட்டம் இருந்தது. அவ்வளவு தன்னெழுச்சியான ஒரு போராட்டமாக இருந்தது. துவக்கத்தில் இந்த கிளிநொச்சியில் துவங்கப்பட்ட போராட்டம் பிறகு அடுத்ததாக முல்லைத்தீவில் மார்ச் மாதத்தில் துவங்கினது. படிப்படியாக பிறகு அம்பாறையிலும் விஸ்தரிக்கப்பட்டு, அம்பாறைக்கு முன்னம் மருதங்கணியில் யாழ்ப்பாணத்தில் விஸ்தரிக்கப்பட்டது. பிறகு வவனியா அம்பாறை என்று சொல்லி பல இடங்களுக்கு அது விஸ்தரிக்கப்பட்டது. விஸ்தரிக்கப்பட்டு 8 மாவட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு 8 மாவட்டமும் சேர்ந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் என்ற பெயரோடு இந்த போராட்டம் ஆரம்பித்தது. நாங்கள் போராட்டம் இந்த சர்வதேசத்துக்கு அது ஒரு செய்தி போனதால் சர்வதேச ஊடகவியலாளர்களும் சர்வதேசத்தின் தூதரக அதிகாரிகளும் எங்களை சந்தித்து செல்றதை பழக்கமையாக கொண்டிருந்தோம். அப்போ எங்கள் விடயங்கள் எல்லாம் சர்வதேசத்துக்கு போக வலிக்கிட்டது. மீடியாக்கள் மூலமும் நாங்கள் அனுப்புகிற அறிக்கைகள் மூலமும் போக வலிக்கிட்டது. நாங்கள் அறிக்கைகளின் பிரதிகளை எல்லா தூதரகங்களுக்கும் அனுப்பி கொண்டிருந்தோம். அதன் அடுத்த கட்டமாக நாங்கள் 2018 மார்ச்சில் இருந்து நாங்கள் யூஎன்னுக்கு போக வலிக்கிட்டோம். அதோடு தான் எங்களோட போராட்டத்தின் உச்ச ஒரு பயணங்களுக்கு கிடைக்க வலிக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏனென்றால் அங்கே போன நேரத்தில் நாங்கள் அங்கே ஜெனிவாவில் இருக்கிற அந்த தூதரக அதிகாரிகளை நேரில் சந்தித்து அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கும் நாங்கள் பதிலை சொல்லி உண்மையாகவே எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்றதை விளக்கக்கூடியதாக எங்களுக்கு இருந்தது. இன்று வரைக்கும் இந்த போராட்டம் உண்மைக்கும் நீதிக்குமாக தெருவிலே நின்று பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டங்களிலே பலதரப்பட்ட பேர் எங்களுக்கு வாக்குறுதிகளை தந்திருந்தார்கள், இலங்கை ஜனாதிபதி உட்பட. ஆனால் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. 12 ஆணைக்குழுக்களுக்கு மேலே நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். அந்த ஆணைக்குழுக்களுக்கு ஊடாக கூட எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை. அதை எல்லாம் அப்புறம் தள்ளி இலங்கை அரசிடமிருந்து எங்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்க மாட்டுது என்ற ஒரு நோக்கோடு சர்வதேசத்திடமிருந்து அங்கே மனித உரிமைகளை பேணுகின்ற அந்த நாடுகள் ஒன்று கூடுகின்ற அந்த இடத்திலே எங்களுடைய உண்மைக்கும் நீதிக்குமான எங்களுடைய குரலை பதிவு செய்து கொண்டு வாரோம். 36வது கூட்டத்தொடரில் இருந்து இற்றவரைக்கும் எங்களுடைய உண்மையையும் நீதியையும் எங்களுக்கான அந்த கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேசமும் இலங்கை அரசுக்கு கால அவகாசத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு கால இழுத்தடிப்பை செய்து அதை உண்மையாகவே ஒரு மனித நேயத்தோடு பார்க்கின்ற ஒரு நாடுகளாக நாங்கள் அவர்களை கூட இன்று கருத முடியாமல் இருக்கிறது. எங்களுக்கு இவ்வளவு காலமும் நடந்த இந்த துயர சம்பவங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர முடியாத சர்வதேசம் கூட என்ன எங்களுக்கு ஒரு நீதியை எந்த வகையிலே பெற்று தரும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் நாங்கள் அவர்களிடமும் சென்று எங்களுடைய உண்மை நிலைமையை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்தை நாங்கள் 8 மாவட்டமும் இணைந்து 8 மாவட்டங்களிலும் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி அந்த நிர்வாகத்தின் ஊடாக அந்த 8 மாவட்டங்களையும் இணைத்து ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி அதிலே நாங்கள் ஒரு கட்டமைப்போட இற்ற வரைக்கும் இந்த தூய்மையான போராட்டத்தை கொண்டு சென்றிருக்கிறோம். இந்த போராட்டத்தை நலிவடைய செய்கிறதுக்கு அரசு சார்ந்தவர்களும் ஒரு சில அமைப்புகளும் இணைந்து இந்த போராட்டத்தை இல்லாதொழித்து எங்களுக்கான ஒரு நீதியை பெற முடியாத அளவுக்கு எங்களுடைய இந்த கட்டமைப்பை உடைத்து
சிதைவடைய செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சட்டங்களும் இதுக்குள்ளே தான் வந்திருக்குது. எங்களை அடக்குமுறைக்குள்ளே கொண்டு வர மாதிரியும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அடக்குமுறைக்குள்ளே கொண்டு வரதா தான் அவங்க கொண்டு வர சட்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்நிலை சட்டம், ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் அந்த தமிழர்களை எந்த அளவுக்கு அடக்குறமோ, இந்த உரிமைகளை கேட்டு நிற்கிற ஒவ்வொரு தாய்மார அல்லது உரிமை சார்ந்து வேலை செய்கிறவங்களை அடக்கிறதுக்காகவே இலங்கை அரசாங்கம் கொண்டு வர சட்டங்களை பயன்படுத்துகிறாங்க. அது உண்மையாகவே மக்களை பாதுகாக்கிறதுக்காக இல்லை, மக்களை அழிக்கிறதுக்கான ஒரு சட்டங்களாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அதால் தான் நாங்கள் இந்த சட்டங்கள்லேயே கூட இவங்க கொண்டு வர அலுவலகங்கள்லையோ ஆணைக்குழுக்கள்லையோ நம்பிக்கை இழந்த தாய்மாராக நாங்கள் இன்றைக்கு பயணிக்கிறோம். அவங்களாகவே தங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்களை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கிறதும் அந்த இதுகளை அவங்களோட கருத்துக்களை உள்வாங்குறாங்களே தவிர உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட எங்களை போல ஆக்கள் எங்களோட தேவைகளை உணர்ந்து இந்த அலுவலகம் கொண்டு வரணுமா இருந்தால் எங்கள்கிட்ட தான் கேட்கணும், இந்த மக்கள்கிட்ட தான் கேட்கணும். என்ன தேவை இருக்குது, இதை கொண்டு வரதால உங்களுக்கு என்ன ஒரு எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் அதுக்குள்ள உள்ளடங்கியிருக்கான்றத கூட அவங்க பார்க்கணும். அது இல்லாமல் அப்போ குற்றம் செய்தவர்கள்ட்ட போய் நாங்கள் திரும்பவும் நீதி கேட்கறதுன்றது ஒரு இயலாத காரியம். அதனால தான் நாங்கள் சர்வதேசத்தினூடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேணும் என்றது. குற்றவாளிகிட்ட போய் நாங்கள் கேட்க அவங்க என்ன செய்கிறாங்க, எங்களை தான் குற்றவாளியாக்கி எங்களை ஒரு சட்டவிரோதமான ஆக்களாக காட்டி எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு எங்களை இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலை திட்டங்களை இலங்கை அரசாங்கம் மிக நுணுக்கமாக செய்து கொண்டு வராங்க. இந்த முள்ளிவாய்க்கால் விடயம் நாங்கள் இந்த கொடூர யுத்தத்துக்கும் இன அழிப்புக்கும் மத்தியில் பல இடங்களிலே நித்திரையின்றி, உணவின்றி, நீரின்றி முள்ளிவாய்க்கால் வரை சென்று எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம், கையாளை ஒப்படைத்திருக்கிறோம். ஒரு நாள் கூட இயக்கத்திலே அந்த தரப்பிலே அந்த அமைப்பிலே இருந்திருந்தால் வாருங்கள், நாங்கள் விசாரித்து போட்டு உங்களுடைய உறவுகளிடம் ஒப்படைப்போம் என்று கூறி எங்களுடைய பிள்ளைகளை கையேற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்ததென்று இற்றவரை கூற முடியாத இந்த இலங்கை அரசு வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை தீவிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு நியாயமான ஒரு அரசியல் தீர்வோ அல்லது ஒரு ஜனநாயக முறையிலே வாழ்வதற்கான அந்த வாழ்வுரிமையோ வழங்க மாட்டுது என்பதை நாங்கள் உறுதிபட கூறி நிற்கின்றோம். இது உண்மையிலேயே இந்த சர்வதேசத்திலே மனித நேயங்களை நேசிக்கின்ற அந்த நாடுகள், மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற அந்த நாடுகள், அந்தந்த பதவிகளிலே இருந்து அந்த வகைவாகத்தை வகிக்கின்றவர்கள் உணர்ந்து கொண்டு எங்களுக்கு சரியான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றேன். புலனாய்வுத்துறையாளர்களை வச்சு எங்களோட மனத்தை சஞ்சலமடைய செய்து எங்களோட மனத்தை ஒரு பயத்துக்குள்ளாகி இந்த போராட்டத்தின் வேகத்தை குறைக்க செய்யணும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது அரசாங்கத்துக்கு. இப்போ அதே நேரம் இந்த எங்களோட போராட்டத்துக்கு சர்வதேசத்தை பேக்காட்டுறதுக்காக சில OMB மாதிரி அப்படியான ஆணைக்குழுக்கள் மாதிரி கொண்டு வந்து தாங்கள் ஏதோ அள்ளி கொடுக்குறோம் என்று சொல்லி அது கொண்டு வந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த OMB பெரிய ஒரு பேசுபொருளாக சர்வதேசத்தையே நீண்ட நாட்களுக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்த ஒரு விடயம். அந்த OMBயை நாங்கள் உண்மையாகவே நாங்கள் சொல்லி இந்த OMB எங்களுக்கு சரியில்லாத உண்டான்னு சொல்லி ஜெனீவாவில் சொல்லக்கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சொன்னார்கள், ஒரு தடவை நீங்கள் அதுக்குள்ளே போய் பாருங்கன்னு சொல்லி. அவர்களுக்கு எந்த அளவு சொன்னாலும் அவர்கள் கடைசியாக எல்லா தூதரக அதிகாரிகளையும் சொன்ன முடியாது, நீங்கள் ஏன் ஒருக்க அதுக்கு போய் பாருங்க. இப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் 10க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்களுக்கு போயிருக்கிறோம், இதுவும் அதே போல் ஒன்றுதான்னு சொல்லி. ஆனால் அவர்கள் அதை வற்புறுத்தியபடியால் நாங்கள் ஒரு கால் அவர்களோட OMB ஆணையாளர்களோட ஒரு தொடர்பு கொண்டு ஒரு திகதி எடுத்து நாங்கள் அவர்களை போய் நேர சந்தித்து அந்த ஆணையாளர்களோட கதைச்சு நாங்கள் எங்களின்ற ஒரு நல்ல சாட்சியுள்ள விவரங்கள் 5 பேர்த்த விவரங்கள் தாரம், நீங்கள் அவற்றுக்கு ஒரு 3 மாதத்துக்கு இடையில எங்களுக்கு தீர்வை தாங்கோ, நீங்கள் தீர்வை தந்தீங்கன்னா நாங்கள் இந்த OMB ஒரு செயல்திறன் உள்ளதான் என்று ஏற்றுக்கொண்டு உங்களோட வந்து இணைஞ்சு வேலை செய்வோம் நாங்கள் என்று சொல்லி அவை ஒத்துக்கொண்டு ஒரு 5 நபர்களின் விவரங்களை அவர்கள்ட்ட கையளிச்சிருந்தாங்க. கையளிச்ச பதிவு தபால் மூலம் அவர்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவைகிட்ட இருந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் சொல்கிற கிடைச்சதுக்கான ஒரு பற்றுச்சீட்டும் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டது தான் இற்றவரை அதுக்கான எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வரவில்லை. அப்போ அதில் இருந்து நாங்கள் எங்களுக்கு சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்லத்து வாங்கிட்டோம், இப்படி கொடுத்த நாங்கள் இங்கே இருக்காவே தான் அந்த அக்னாலேஜ்மெண்ட் இந்த OMBயால் எதுவுமே ஏலாது.
என்றதை ப்ரூவ் பண்ண வலிக்கிட்டான். அப்போ கொஞ்சம் சர்வதேசத்துக்கு இப்போதான் கொஞ்சம் விளங்குது, இவர்கள் தங்களையும் பே காட்டுறார்கள் என்றதை விளங்குது கொஞ்சம். நாங்கள் மற்றும் உறுதியாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு குரூப்பின் மீட்டிங் ஒன்று நடந்தது, அந்த மீளாய்வு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது. அதில் நான் இந்த OMBயில் என்னென்ன குறைபாடு இருக்குது, OMBயில் என்னென்ன சரத்துகள் என்ன குறைபாடு இருக்குது, நாங்கள் ஏன் இந்த OMBயை ஏற்றுக்கொள்ள இல்லை, நாங்கள் கொடுத்த அப்ளிகேஷனுக்கு இவை தீர்வு தெரியல என்று எல்லாத்தையும் விளக்கமாக அவர்களுக்கு கூறியிருந்த நாங்கள். பாதிக்கப்பட்ட மக்கள்ன்ற முத்திரையிலெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அந்த QR கோட்டுக்குள்ள அஸ்வெஸ்மெண்ட் சொல்லி அந்த அடிப்படையின் கீழே அவங்களுக்கு அந்த காசியெல்லாம் வழங்க போறோம் என்று சொல்லி அந்த அம்மா மாதிரி இதுகள் எல்லாம் நிப்பாடி உண்மையா வசதியா இருக்கிறார்கள் முழு பேருக்கும் அந்த காசு கிடைக்குது. ஆனா அந்த காணாமல் ஆக்கப்பட்ட அம்மா மாதிரி நிறைய பேருக்கு அந்த காசு கிடைக்குது இல்லை. அதை மீளாய்வு செய்யணும் என்று சொல்லி திரும்ப அப்ளிகேஷனை போடுங்கன்னு சொல்லி இந்த அம்மா அவங்க போய் சமத்துவ ஆபீஸ் வழியோ டிஎஸ் ஆபீஸ் வழியோ நிரப்பி போடுறாங்க. உங்களோட லிஸ்ட் வெயிட்டிங்ல இருக்கு, உங்களோட லிஸ்ட் வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் வரல. நிப்பாட்டின மாதிரியே இருக்குது. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன செய்யறாங்க, இப்ப பொதுமக்களை நாடுறாங்க. நாடி நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம், உங்களுக்கு நஷ்ட தர போறோம், நீங்க வாங்கன்னு சொல்லி அமைப்புகள் மூலமா இந்த அம்மா மாரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சில அம்மா மாரை என்ன செய்யற, இனி நமக்கு என்னென்றாலும் கிடைச்சா போதும் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. ஏனென்றா அவ்வளவு வேதனையும் வலியையும் அவங்க இத்தனை வருஷமா அனுபவிச்சுட்டாங்க. இனி அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை. நான் இதுல இருந்து வருஷக்கணக்கு என் அம்மாவிலேருந்து என் புருஷன் இருந்து ஒரு 35 வருஷமா இதுல இருந்து நான் நிறைய வேதனையில அனுபவிச்சுட்டேன். அனுபவிச்ச கட்டத்துல தான் இனி ஒன்றும் வேணாம், நம்ம இந்த போராட்டம் தொடர்ந்து நமக்கு நடக்கணும்.